லக்கினத்தில் கேது இருந்தால் எதிரிகளின் தொந்தரவு, உடல்நலக் குறைவு, மன அச்சம் போன்றவை தோன்றலாம். தொழில் தொடர்பான அறிவு இருந்தாலும் உடல் பலம் குறைந்து காணப்படும். ஆனால் கேது மகரம், கும்பம் போன்ற சனி வீட்டில் இருந்தால் பதவி உயர்வு, பொருள் வளம், சமூக மதிப்பு கிடைக்கும். விருச்சிகத்தில் இருந்தாலும் ஆன்மீக ஆட்சி யோகம் உருவாகும். பிற இடங்களில் இருந்தால் தடைகள், தாமதங்கள் அதிகமாக இருக்கும். இவர்கள் உள்ளார்ந்து நுண்ணறிவு கொண்டவர்கள், வெளியில் அமைதியாக இருந்தாலும் சிந்தனை ஆழம் மிகுந்ததாக இருக்கும். சனியுடன் இணைந்த கேது பலருக்கு செல்வம் மற்றும் உயர்வு வழங்கியதாக அறியப்படுகிறது. 2ஆம் வீட்டில் கேது இருந்தால் குடும்ப அமைதி குறைவு, வருமான ஏற்றத்தாழ்வு, கல்வி சிரமம், திருமண தாமதம் போன்றவை ஏற்படும். இவர்கள் பேசும் சொல் நேர்மை சிலருக்கு காயப்படுத்தக்கூடும். 32 வயதிற்குப் பிறகே குடும்ப நிலை பெறும். 3ஆம் வீட்டில் இருந்தால் சகோதரர்களுடன் தூரம், கல்வி தடைகள், முயற்சிகளில் தாமதம் ஆகியவை தோன்றலாம். ராமேஸ்வரம் தரிசனம் நல்ல பரிகாரமாகும். இதே சமயம் தர்ம சிந்தனை, புகழ், எதிரிகளை வெல்வது போன்ற பலன்களும் கிடைக்கும். 4ஆம் வீட்டில் கேது இருந்தால் தாய் நலம், மன அமைதி, வீடு, சொத்து தொடர்பான பிரச்சினைகள் உருவாகலாம். இதயம், மனநிலை தொடர்பான சிக்கல்கள் தோன்றும். 5ஆம் வீட்டில் புத்தி நிலையின்மை, வயிற்றுக் கோளாறு, பிள்ளைப்பேறு தடை போன்றவை ஏற்படும். சிலருக்கு சந்நியாச எண்ணம் அதிகரிக்கும். விநாயகர் வழிபாடு பரிகாரம். 6ஆம் வீட்டில் கேது இருந்தால் எதிரிகள் அடங்குவர், மரியாதை, சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் தண்ணீர் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம். கடக லக்கினத்தவர்களுக்கு மதுபான ஈர்ப்பு அதிகரிக்கும். சமூக தலைமை, அறிவு, உயர்கல்வி போன்ற நல்ல பலன்களும் கிடைக்கும். 7ஆம் வீட்டில் தாம்பத்திய சண்டைகள், மன அழுத்தம், வெளிப்புற உறவு வாய்ப்பு, உடல் பாதிப்பு போன்றவை தோன்றலாம். 8ஆம் வீட்டில் கேது இருந்தால் ஆயுள் பலம் குறைவு, விபத்து, மன உளைச்சல், பிறர் சொத்து ஆசை போன்றவை தோன்றலாம். சிலருக்கு தலைமை உயர்வும் கிடைக்கலாம். 9ஆம் வீட்டில் பித்ரு தோஷம், தந்தை தொடர்பான சிக்கல்கள், பக்தி குறைவு ஏற்படும். ஆனால் பிற மதத்தவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும். 10ஆம் வீட்டில் இருந்தால் கலைத்திறன், சமூக அக்கறை, தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் தந்தைக்கு சிரமம் தோன்றலாம். 11ஆம் வீட்டில் கேது இருந்தால் வருமானம், நண்பர்களின் ஆதரவு, சமூக மதிப்பு கிடைக்கும். மூத்த சகோதரருடன் கருத்து வேறுபாடு தோன்றலாம். 12ஆம் வீட்டில் இருந்தால் இறுதி பிறவி யோகம், ஆன்மீக சிந்தனை, தியாக உணர்வு அதிகரிக்கும். பணம் சேமிப்பதில் சிரமம், கண், பாத பிரச்சனைகள், தனிமை விருப்பம் போன்றவை தோன்றும். மொத்தத்தில் கேதுவின் பலன்கள் அதன் வீடு, இணைவு, பார்வை, நவம்சம் போன்ற அம்சங்களைப் பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. கேது ஆன்மீக வளர்ச்சி, கர்ம பரிசுத்தம், தியாகம் போன்றவற்றை உணர்த்தும் விசேஷ கிரகம்.